ஏய் பின்னாடி பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்போ இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்க? கொஞ்சம் மெதுவாக தான் போடி. அப்படி என்னதான் கோவம் உனக்கு? உன்கிட்ட தாண்டி பேசிகிட்டு இருக்க, ஏதாச்சும் பேசுடி. ஏ நான் பேசிகிட்டு இருக்கேன், உன் பாட்டுக்கு போயிட்டே இருக்க. ஏய் நில்லு. இங்கே பாரு, நீ எதுக்கு கோவமாக இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியல, சரியா? எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், முதல்ல என்னன்னு சொல்லு. ஆ இப்போ நான் எதுக்கு கோவமா இருக்கேன்னு உனக்கு தெரியாது. ம் ம் என்னவா இருக்கும்? இதுக்கு முன்னாடி இவ்வளோ கோவப்பட்டதே இல்லையே. ஹலோ, சொல்லு திவ்யா. எங்கடா இருக்க? இங்கே தான் பார்க்கல. ஹலோ, கேக்குதாடா? கேக்குது. போனை வை. எதுக்கு லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க? லூசு கீசு சொன்ன அடிச்சு வாய் உடச்சிருவேன். ஏய் நீயாடி இப்படியெல்லாம் பேசுற? எப்பா சாமி, ரொம்ப பண்றடி. நிஜமாலே நம்ம ஏன் கோவமா இருக்கோம்னு தெரியாதா? இல்ல நடிக்கிறானா? ஆமா, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? என்ன பண்ணியான்னு கேட்டா அவ்வளவுதான் உன்ன. ஆமா, நான் என்ன பண்ணேன்? டேய் எனக்கு கோவப்படுத்தாதடா. எங்க வீட்டுல மாப்பிள்ளை பாக்குறாங்கன்னு சொன்னேன். வந்து எங்க அப்பா கிட்ட பேசுடான்னு சொன்னேன். ஆனா நீ எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறமேல் கூப்பிடுறேன்னு போனை வச்சுட்ட. லவ் பண்ண ஆரம்பிச்சிலேருந்து எவ்வளவோ வெளியே போயிருக்கோம். அங்கே எவனாச்சும் ஒருத்தன் பார்த்து உன் பொண்ணு ஒருத்தன் கூட சுத்தி இருக்கான்னு சொல்லியிருந்தா கூட இந்நேரம் அது ஒரு பிரச்சனையாயி அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கும். ஆமா இல்ல? நீ பேசாதடா, நான் பேசுறேன், நீ கேளு. சரி சொல்லு. நீ என்ன பண்றனா, நல்ல அன்னியன் படத்துல வர அம்பி மாதிரி நல்ல பூமர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க அப்பா கிட்ட வந்து பேசுற. அவர் எவ்வளோ கேவலமா பேசினாலும் சரி, நீ எஸ் அங்கிள் ஓகே அங்கிள் மட்டும் சொல்ற. அதெல்லாம் சொல்லுவேன். என்ன சொல்லுவ? நீ சொன்ன மாதிரி ஓகே அங்கிள் எஸ் அங்கிள்னு மட்டும் சொல்லுவேன். முதல்ல வந்தாதானடி. என்ன இப்படியே தான் மூஞ்சி வச்சிருக்க போறியா? ஆமா. ஓ சரிடி, பார்த்துடலாம். வர கோவத்துக்கு அப்படியே சரண்டர் ஆயிட வேண்டியதுதான், வேற வழி இல்லை. ஏய் சத்தியமாக சொல்கிறேன், உன்னை எப்படி சமாதானம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நீ ஏன் சொல்லு, இப்போ நான் என்னதான் பண்ணட்டும்? காலைல விழுந்து மன்னிப்பு கேளு, சரியாயிரும். நானும் பார்த்துனே இருக்கிறேன், ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கேன். மற்ற பசங்க மாதிரி சும்மா காலில் விழுனா காலை விழுந்துட்டு அப்படியே கெஞ்சிட்டு நினச்சியா? போட்டுனா வச்சுக்க பா. டேய் அடச்சை கனவா? என்னடா ரொம்ப யோசிக்கிற? சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. டேய் என்ன நிஜமாலே வேலை போறியா? நான் சும்மா தான் சொன்னேன்.
வீசி கட்டி போடும் காதலி கண்ணு ரெண்டு முத்தம் கேக்குதே கொஞ்சி பேசி கூறு போட்டு போரடி துண்டு துண்டா ஆசை கூடுதே லேசா அழகுல தானா விழுகிற நீ பேசி சிரிக்கையில் ஒவ்வொருல உரையிற வாழ்க்கை வாழத்தான் உன்னோடு இருக்கிற உன் கூட நடக்கும் போது மழை இல்லாம நனைஞ்சு போகுற கண்ண வீசி கட்டி போடும் காதலி கண்ணு ரெண்டு முத்தம் கேக்குதே கொஞ்சி பேசி கூறு போட்டு போரடி துண்டு துண்டா ஆசை கூடுதே அடடா எனக்கு என்ன ஆகுது தினம் போகும் வழியெல்லாம் இப்ப மறந்து போகுது தனியா நான் போகும்போதெல்லாம் போயின்னும் மட்டும்தான் போதையே முழுசா உனக்கென நான் வாழறேன் புதுசா தினம் என பார்க்கிறேன் அழுதா தோழில நான் சாஞ்சுப்பேன் அளவில்லாம ஆசை வைக்கிறேன் ஏனோ தானோ இன்று போன நாளும் எல்லாம் நீயே இன்று மாறுதே யாரோ எல்லா நேரம் வந்த பின்னோ உனதருகில் காதல் ஒன்று கண்டேன் பெண்ணே லேசாடுல தானா விடுகிற நீ பேசி சிரிக்கையில் ஒவ்வொருல உரையிற வாழ்க்கை வாழத்தான் உன்னோடு இருக்கிற உன் கூட நடக்கும் போது மழை இல்லாம நனைஞ்சு போகுற கண்ண வீசி கட்டி போடும் காதலி கண்ணு ரெண்டு முத்தம் கேக்குதே டேய் என்ன அதுக்குள்ள எண்டு கார்டு போடுற? அப்புறம் அதான் சீன் முடிஞ்சிருச்சுல்ல. சீனு முடிஞ்சிருச்சா? இனிமே தான்டா சீனே இருக்கு. உங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பழக்கம். எனக்கு இந்த கல்யாணத்துக்கு ஓகே தான். சரிங்க அங்கிள். இந்த வாரம் கண்டிப்பாக என் வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பாக. கண்டிப்பாக. அங்கிள், அது உங்கள் பொண்ணு மாதிரி இல்லை? அது என் பொண்ணு மாதிரி இல்லைப்பா, அது என் பொண்ணே தான்.